நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 443வது வீடியோ. நாளைக்கு பிறந்த சிவராத்திரி 26/2/2025 36ஆவது வருஷம் நாங்கள் வந்து அரியத்துறையில் இந்த சிவராத்திரி வைபத்தை கொண்டாடுறோம். வீடே அலோலப்படுறது. இங்கே கல்யாண வீடு கூட அவ்வளோ சாமான் இருக்காது. அவ்வளோ சாமான்களை எடுத்து ஐ ஹேட் டு கலெக்ட் த மெட்டீரியல் ஃபார் த பாஸ் 1 month எம்டி. somehow or other 1 or 2 items miss பயமாக இருக்குது. பிகாஸ் that place is located from this house 32 kilometers. திருப்பி அங்கேருந்து வந்து ஷட்டில் அடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரியிலே இருக்கனால காத்தால என்ன பண்ண முடியல. அதனால் ஒவ்வொன்று பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு சிவராத்திரி ஆக்குறதுனால டக்குன்னு ஐ தாட் எஸ்டர்டே நைட் ஒன்லி ஏன் வந்து நேற்று ஒரு மாமியார் கேட்டால் சக்தி பஞ்சாட்சி சிவ பஞ்சாட்சியை பற்றி அம்பாள் சொல்கிறா, இது ஈஸ்வரனை பற்றியே பேசி இந்த 2 நாள் அப்படின்ட்டு. ஸோ சக்தி பஞ்சாட்சியை தான் நான் எடுத்துட்டேன். சிவ பஞ்சாட்சியை அள்ளி சொல்லியிருந்தேன் நான். பட் இருந்தால் கிரமமாக வரணும் இல்லையா? ஸோ வாசகலாப்புறம் வந்து நேற்று சொல்லி பாவம் ஆனந்த அடிக்கிறேன் போட்டு அமிச்சான். பிடிஎஃப்லாம் போட்டு இதில் அமிச்சிருக்கான் ஜார்ஜியாலேருந்து. பாவம் அது ராத்திரிலாம் நான் தொந்தரவு பண்ணி அவனை பண்ண சொன்னாத பண்ணி அழகாக. அதுவும் இந்த நான் செலக்ட் பண்ண படமும் அவன் செலக்ட் பண்ண படமும் ஒரே படமாகவே அமைஞ்சது. அது ஒரு பெரிய தாத்பரியம். எனக்கு களஞ்சேரி சீதாராம சாஸ்திரின்னு இருக்கார். அவர் களஞ்சேரி வேத பாடசாலைக்கு ஐ யூஸ் டு சென்ட் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்றால் அவர் வந்து ஒரு அங்கே அதிருத்திரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான இதில் வந்து ஒரு சைடில் ராமர் இருக்குது, ஒரு சைடில் சிவனோட தர்பார் இருக்குது. அது பரமேஸ்வரனுடைய தர்பார். ஸோ அந்த படத்தை நல்லா இருக்குன்னு படம். அதே படத்தை தான் அவனுக்கு அமைச்சிருக்கான். பரமேஸ்வரன் பார்வதி, பரமேஸ்வரனுடைய மடியில் பார்வதி உட்காந்துட்டுருக்கா, சுற்றி எல்லாரும் இருக்கிற. இந்த க்ளோஸ்அப்பை பார்த்தா தெரியும். ரொம்ப அழகான படம், அந்த காலத்து படம் அது. ஸோ இதுவும் இன்னொரு படம். அது வந்து கரெக்டாக தியான ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. சக்தி பஞ்சாட்சரி, இது சிவ பஞ்சாட்சரி, இது சக்தி பஞ்சாட்சரி. சிவ பஞ்சாட்சரிக்கு தனியாக இன்னொரு படம் இருக்குது. இந்த படம் வந்து சிவ பஞ்சாட்சரிக்கு உண்டான படம். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம். அந்த 5 திருமுகங்களை கொண்டு 10 கரங்களோட பரமேஸ்வரர் வீட்டில் இருக்கார். இது சிவ பஞ்சாட்சரிக்கு உண்டான ஒரு மாமா செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுவும் மனசில் நினச்சிருந்தேன். அதே மாதிரி அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், குரு என்ன மனசில் நினைக்கிறாளோ சிஷ்யாளுக்கு அந்த பாவனை வந்துட்டுனா அது ரொம்ப டெலிபதி ஆட்டம் ஒர்க் அவுட் ஆகும். என் குரு அம்மா இருக்கும்போது கொரட்டூரில் அவளை சொல்ல வேண்டியிருக்கு. அடிக்கடி பூஜையில் உட்காந்துட்டுப்போ அம்மாவை பார்த்து உட்காந்துருப்பா. இப்படி திரும்ப இப்படி வாயை தந்தோட கேட்க மாட்டாள். டக்குன்னு அதை அவள் என்ன வாட் இஸ் அ ரிக்குவயர்மெண்ட் பார்த்து டக்குன்னு பார்த்தா செய்வா. பின்னாடி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாளோ அப்படி பார்த்தோன்னே அந்த தூபம் தீபம் அந்த அந்த பெரிய அந்த சோடசோபச்சாரம்லாம் பண்ணுவா. வாத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ டக்கு நடக்கும். நெய்வேத்தியம் கொண்டு வைக்கிறது, நெய்வேத்தியம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த அர்ச்சனையெல்லாம் பண்ண பூக்களை அதை ஒழுங்காக ஒரு சீர்படுத்தி அதுக்கு ஒரு கோலம் போட்டுருவா. பூஜையை முடிஞ்சு அர்ச்சனை முடிஞ்ச பிறகு அந்த புஷ்பங்கள்லாம் ரோஜா புஷ்பங்கள்லாம் செதறி இருக்கும், அப்படியே நிறையா இருக்கும். அதை அழகாக வந்து ஒரு துணியை வச்சு அதை ஒரு டிசைனாட்டம் பண்ணி அதுக்கு வெளிக்கோலம் ஒன்று போட்டுருவா. கற்பூர தீபாரதனை பண்ணும்போது ரொம்ப இட் பி ஸோ நீட் அண்ட் ஆர்டர். அந்த மாதிரி வரணும் பூஜை. வந்து என்னவோ காமா சொப்பான்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. பூஜை பண்ணுறதே ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் பண்ணுவா சொல்லுவாள். அதாவது அவர் பண்ணும்போது சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணும்போது அடுக்க விழும். இந்த புஷ்பங்கள்லாம் பச்சை கலர் ஒன்று, அப்புறம் மஞ்சள் கலர் ஒன்று, வெள்ளை கலர் ஒன்று, சிகப்பு, அது மாதிரி வரிசையாக இருக்கும். இந்த பச்சை சாத்தி, மஞ்சள் சாத்தி, சிவப்பு சாத்தின்றால் அது மாதிரி அந்த ஒரு அர்ச்சனையிலேயே இந்த புஷ்பங்களை ஒன்று தெரிஞ்சுக்கணும். வாசகாலத்தில் நான் சொல்லிடுறேன் இந்த வியூவர்ஸ்க்கு, புஷ்பத்தை கலந்து போடவே கூடாது. மல்லிப்பூ முடிச்சிடணும், அப்புறமா அர்த்தப்படும். எப்போ புஷ்பத்தை கலக்கலான்னா புஷ்பாஞ்சலி கடைசியில் இந்த ராஜாதி ராஜா அதெல்லாம் முடிச்சிடணும் இல்லையா?
அப்புறம் யோப்பாம் புஷ்பம் பேதா புஷ்பபான் ஜாபான் பசுமான் பவதியும் சொல்லும்போது அப்போ தான் புஷ்பத்தை அள்ளி போடலாம், எல்லா புஷ்பம் சேர்ந்துக்கலாம். அது டில் சச் டைம் அர்ச்சனையில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா பண்ணி ஆகணும். அதை சொல்லி இப்போ வந்து சிவ பஞ்சாட்சரி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், சிவ பஞ்சாட்சரியாக இருந்தாலும் சரி, சக்தி பஞ்சாட்சரியாக இருந்தாலும் சரி, மகரிஷி இந்த ரிஷி யாருன்னா வாமதேவ மகரிஷின்னு சொல்லிருக்கு. இங்கே சென்னை பக்கத்தில் ஆரணின்னு இருக்குது. அங்கே வந்து வாமதேவ மூர்த்தி. அது ஈசானம்ன்ற ஸ்தலம் வந்து ராமகிரி, அந்த திருப்பதி வழியா ஊத்துக்கோட்டை வழியாக போனால் இந்த ராமகிரின்னு இருக்குது. அங்கே ஆலீஸ்வர மரகதவல்லின்னு இருக்குது, அது ஈசானம். தத்புருஷம் வந்து சுருட்டப்பள்ளி, அது வந்து வான்மீகீஸ்வர மரகதவல்லி. அப்புறம் வாமதேவன் வந்து ஆரணி, சம்பங்கி பிச்சாலீஸ்வர சிவகாமி, சத்யோஜாதம்ன்றது அரியத்துறை, மரகதவல்லி வரமூர்த்தி ஈஸ்வரர், அகோரம் வந்து சிந்தாமணீஸ்வரர். நம்ம கலைஞருடைய குடும்பத்துக்காக பார்த்துட்டு இருக்காங்க வரைக்கும். அதை அவள் தான் கும்பாபிஷேகம் பண்ணான். ஸோ அவளுக்கு பிரான் கல்டிவேஷன் இருக்குங்க. ஸோ பழவேற்காடு அந்த கடலோரம் அமைஞ்சது. ரமணேஸ்வரன் பூஜை பண்ணியிருந்து உத்தர ராமேஸ்வரன்னு பேர் இந்த இடத்துக்கு. அந்த தீத்தார் கடல்லாம் பண்ணுவாங்க. பாலி பூஜை பண்ணியிருக்கா, எல்லோரும் பண்ணியிருக்கா அந்த இடத்துல. சிந்தாமணீஸ்வரர் பேர் கேட்டதை கொடுத்துருவார். அந்த மாதிரி எங்கள் குரு முதல்ல அழைச்சி போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆச்சா எப்படிலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் நீ? ஆச்சா பெரிய இந்த பாரியான சரீரத்தை வச்சுட்டு நடந்தா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வந்து இந்த இதுவாக இருந்தது சொல்லுது, இந்த மணல்லாம் புதையிற மணலாட்டம் இருந்தாங்க. போய் போட்டில் போய் நம்ம அன்ஃபர்கட்டபிள் இன்சிடென்ட் அது. இப்போ கார் கோவில் வரைக்கும் போயிடலாம். இப்போ போட்டிருக்கா, முன்னாடி கிடையாது அது மாதிரிலாம். ஸோ அது மாதிரி இந்த 5 பஞ்சபிரம்ம க்ஷேத்திரத்துலேயும் 5 முகம் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த சிவபஞ்சாட்சரி மந்திரத்தை பார்க்க போகிறோம். ரிஷ்யாதி நியாசம் வாமதேவ ரிஷிகி பங்கி சந்தக சாம்ப பரமேஸ்வர தேவதா ஓம் பீஜம் நமக சக்திகி சிவா ஏதி கீலகம். இது வந்து ரிஷிஞாதி நியாசம். அடுத்து கரண்யாசம், அங்கே ஹிருதயாதி நியாசம். ஓம் நம் மம் ஸ்ரீம் வாம் யம். இதுதான் வந்து அதை யூஸ் பண்ண. திருப்பியே சொல்கிறேன். ஓம் நம் மம் ஸ்ரீம் வாம் யம் தியானம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசீதரமகுடம் பஞ்சபக்திரம் த்ரீநேத்திரம் शूलं वज्रं स खड्गं परशु अभियतां दक्षभागे पकन्धं नाकं पाशं सकण्डां प्रलय कूदवहं शाङ्कुशां वामभागे नालालङ्कारयुक्तां स्फटिकमणि निपं पार्वतीशं नमामि. இதுதான் வந்து சிவபஞ்சாட்சரி மந்திரம். மூல மந்திரம் வந்து ஓம் நம சிவாய. மூல மந்திரம் அகைன் ரிப்பீட் 3 டைம்ஸ் சொல்லி ஆனோன்னு சொல்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது வந்து நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் 1008 தடவையாக சொல்லுங்க. இது வந்து ஆற்றுல சொல்லலாம், கோவிலில் சொல்லலாம், நதிக்கரையில் சொல்லலாம், மலை உச்சியில் சொல்லலாம். ஆற்றுல சொல்கிறது வந்து ஒரு 100 மடங்கு பலன்னா, கோவில் வளாகத்தில் போய் சொன்னால் அது மாதிரி 10 டைம்ஸ் பலன் உண்டு. ஸோ 100 1000 ஆகிடும். அது நெத்திக்கரையில் போனால் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுறது. மலை உச்சியில் 10,000 லட்சம் மடங்கு ஆகிடுறது. நல்லா படிக்கங்க. நம்ம கிரகத்தில் சொல்கிறத விட இந்த மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறது மலை உச்சி, நெதிக்கரை, கோவில், அதெல்லாம் நம்ம கிரகத்தை விட வசந்த இடங்கள். அங்கே போய் சொன்னால் வந்து நல்ல இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிவபஞ்சாட்சரி பார்த்தாச்சு. இவர் தான் வந்து இந்த பஞ்சமுகத்தோடு இருக்கிற பரமேஸ்வரன். ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம். ஸோ கமிங் டு சக்தி பஞ்சாட்சரி. ஏன் சக்தி பஞ்சாட்சரி எடுத்துக்கிறோன்னா, சிவபஞ்சாட்சரியெலாம் வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சிவபஞ்சாட்சரி தான் நல்லது தான், சுத்த ஸ்படிக ரூபாய். நம்ம மனசில் அழுக்கு கிழக்கு எல்லாத்தையும் போய்க்கிறார் அவர். ஆனால் ஒரு கிரகத்தில் இருக்கிறவா வந்து சிவபஞ்சாட்சரியே நிறையா சொல்கிறத விட சக்தி பஞ்சாட்சரி சேர்த்துட்டா அந்த ஹிருலேக்கான் இந்த ஹிரீ பெய்ய வந்துடும், புவனேஸ்வரி பெய்ய வந்துடும் அதில். ஸோ என்ன வித்தியாசம்? அது ஓம் நம சிவாய,
இது ஓம் ஹ்ரீம் நமச்சிவாய, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கு அதே ரிஷி தான், வாமதேவ ரிஷி தான். ஸோ இது ரூபான் வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டாங்க. இவர் தான் இந்த அம்பாளை இடது மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். ஒரு சைடில் சுப்பிரமணியர் இருக்கார், மகரிஷிலாம் நிற்கிறார், இந்திரன் இருக்கான், இந்த பக்கத்தில் விநாயகர் இருக்கார், நந்தி பிங்கி ஸ்ருங்கி இவாளெல்லாம் சுற்றி இருக்கா. கீழே நந்திகேஸ்வரர் காலை பிடிச்சிட்டு இருக்கார். சார் இப்போ பாருங்கள், இந்த ரிஷிநியாசம் வாமதேவ ரிஷிக்கு அனுஷ்சந்தக ஸ்ரீ சாம்ப சதாசிவோ தேவதா ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சத்திகி ஹுரும் கீலகம். இது கரண்யாசம் கத்தியாதிநாசத்தில் ஓம் ஹ்ராம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஹுரும் ஓம் ஹ்ரைம் ஓம் ஹ்ரௌம் ஓம் ஹ்ரஹ தியானம் மூலே கல்பத்திருமஸ்த மன்னிக்கணும், கொரியர்காரன் வந்துட்டா நின்று போச்சு. தியானம் மூலே கல்பத்ருமஸ்ய திருத கனகரிபம் ஷாரு பத்மாசனஸ்தாம் வாமாங்காரூட கௌரி நிபீட குஷபாரபோக காடோபகூடம் நானாரங்காரகாந்தம் வரபரசு மிருகாபீதிஹஸ்தாம் त्रिनेत्रं वन्दे बालेन्तमूली गजवदन गुहालिष्ट पार्श्वं मगेशं. मूलमन्त्रम् ॐ ह्रीं नमः शिवाय, ॐ ह्रीं नमः शिवाय, ॐ ह्रीं नमः शिवाय. இது ஸோ ரெண்டுமே சொல்லலாம். சக்தி பஞ்சாட்சியர் சொன்னா அந்த ஹிர்லேகான்ற அந்த பீஜம் ஆட் பண்ணுறதுனால இந்த சோப்பு அம்பாளும் அம்மை அப்பன் ரெண்டு சேர்ந்து தான் சக்தி பஞ்சாட்சரி. சிவபஞ்சாட்சரி சொல்லலாம். எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறவா இது சொல்லிக்கலாம். இது சொன்னால் கூட போதும். சக்தி பஞ்சாட்சரி சொன்னால் அம்பாளையும் நினச்சிடுறோம், ஈஸ்வரையும் நினச்சிடுறோம். ஸோ இட்ஸ் அ கம்பைன்டு. இது ரெண்டுமே சொல்லுங்க. இது 1008 சொல்லுங்க, அது 1008 சொல்லுங்க. நாளைக்கு சிவராத்திரி நாளால் சிவபஞ்சாட்சரி ஜபிக்கிறது ரொம்ப வசதி. சக்தி பஞ்சாட்சரி ஓகே, பட் சிவராத்திரி போது சிவபஞ்சாட்சரி நிறையா சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஓம் நம சிவாய சொல்லுங்க. இப்போ சில பேர் சொல்லுவாள் பெண்கள் சொல்லக்கூடாது, ஓம் சொல்லக்கூடாது, நம சிவாய ஓம்னு எல்லாம் முடிவு. நான் எடுத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. உங்கள் குரு பரம்பரை இணையுங்க, தாராளமாக சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மிஞ்சின மந்திரங்கள்லாம் உலகத்தில் கிடையாது. சிவபஞ்சாட்சரி வந்து அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கு. நம்ம பாவங்கள்லாம் செஞ்சிடும். மகா சிவராத்திரி புண்ணிய காலத்தில் நம்ம சொல்கிறோம் அதை. அதனால் எல்லா நலங்களும் சௌபாகியங்களும் எல்லாருக்கும் வந்து சேரும். சிவம்னாலே மங்கள ஸ்வரூபம்னு பேர். எல்லா மங்களத்தையும் வாரி வணங்குறவர் ஆசுதோஷின்னு பேர். உடனடியாக ஹி வில் நாட் ஹேவ் த எனி திங்கிங், எதுவுமே கிடையாது. குழந்தை இது பண்ணுறான், ப்ரேயர் பண்ணுறான்னு உடனே வர்ஷிச்சுவார் அவர். எஸ்பெஷலி அந்த டே ஆஃப் மகாசிவராத்திரி. கொஞ்சம் சாயந்தரம் வேலை 6 மணிக்கு, சரி 6 காலம் 4 காலம்தான். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முதல் காலம். அது வந்து 6 to 8 வச்சுப்பாங்க சில பேர். ரெண்டாவது காலம் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10-11 மணிக்கு முடிப்பேன். 12-1 தான் வந்து 3வது காலம். 4ஆம் காலன்றது வெடிகாலம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிப்பேன். ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே முடிச்சிடுவான். சூரியத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும் அபிஷேகத்தை. ஸோ நார்மலாக ப்ராக்டிக்கலாக அது ஸ்டார்ட் பார்த்து சொல்லி ஒரு 7 வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணுவாள். நர்ச்சனை கிச்சனை இந்த பட்டுவாடை அதெல்லாம் பண்ணுறதுக்கு 7 ஆகிடும். ஸோ இந்த சிவராத்திரியில் பக்கத்தில் இருக்க கோவில், உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த ஈஸ்வரனை போய் தரிசிங்க. முன்னாடி கூட தெரிஞ்சுங்க. நம்மளால் முடிஞ்சது ஒன்றுமே இல்லை. ஒரு 9 கஞ்சி வேஷ்டி தான் வாங்கினா 500 ரூபா தான் மேக்ஸிமம். ஒன்று நல்லா வாங்கினேன்னா 600 ரூபா. பெரிய பெரிய சிவலிங்கம் நந்தி எல்லாம் போட்ட பார்டர் வாங்கினா 600 ருபீஸ். இதெல்லாம் வந்து அவ்வளோதான், 600-700 ருபீஸ் தான் இருக்கும். 600 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த மாதிரி அகலமான ஜரிகை பார்டர். இது தீட்சை கொடுத்து அமைச்சது கும்பமேளா பிரசாதம் உண்டு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் பண்ணுங்க. அதாவது சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்திட்டாலே எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அது கற்பனை சாமியாக இருந்தால், முனியப்ப சாமியாக இருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரன் இருந்தாலும் எண்ணெய் காப்புன்னு பண்ணிட்டா புது வஸ்திரம் வாங்கி தரணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோவிலுக்கு 2000 ரூபா கட்டிட்டுங்க படதாவா, அவன் புது வஸ்திரம் சாத்துவாள் நமக்கு தெரியாது. சிவராத்திரி சாத்திடுவா. ஜென்ரல் விஷயத்துலலாம் எண்ணெய் காப்பு பண்ணால் புது வஸ்திரம் கொடுக்கணும் இருக்குது. ப்ளீஸ் மேக் இட் அ பாயிண்ட். எங்கேயா அபிஷேகம் பண்ணுறத வஸ்திரத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதை பண்ணி
ஏன்னா இந்த மாதிரி ஏன் முடிஞ்சால் குருக்கள் கூட தானம் பண்ண இது ஒரு எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு 9 இன்ச் வாங்கி கொடுத்துட்டா என்னென்னா முன்னாடி சொல்லியிருக்கேன் ஹரிசான்டல் லைன்ஸ் ரெஃபர்ஸ் டு லேடிஸ், வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த கிளாத் ரெஃபர்ஸ் டு மேல் பர்சன். ஸோ அது எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை வருஷ காலம் சொர்க்கத்தில் ஜீவிதம் சொல்லிருக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது, நான் சொல்லாத. அதனால் துணி வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, உறவுக்காரர்களுக்கு வாங்கி கொடுங்க, யாருக்கு வேணால் கொடுங்க. பட் சுவாமிக்கு வாங்குறது இந்த சிவராத்திரி நவராத்திரி மாதிரி இடத்துல அம்பாளுக்கு புடவை, ஈஸ்வரனுக்கு வேஷ்டி இதெல்லாம் செய்யுங்க. நல்ல குடும்பம் நல்ல சௌக்கியமாக இருக்கும் எல்லாருக்கும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லுங்க, ஓம் ஹ்ரீம் நம சிவாய சொல்லலாம். அது சக்தி சிவன், சக்தி பஞ்சாட்சரி, ஈஸ்வரனும் சக்தி சேர்ந்தது. இது சிவ பஞ்சாட்சரி. பஞ்சாட்சர மந்திரம் இப்போ நிறையா இதில் இதெல்லாம் இப்போ என்ன வாமாச்சாரம்லாம் வரும்போது விதவிதமாக சொல்கிறேன், இப்படி பண்ணலாம் மாரகம். நம்ம மற்றவா செத்து போயிடணும், அவள் கெட்டு போன பையன் நினைக்கிறான். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பொய்யானோம், அழுக்கிறதெல்லாம் அதுதான் போகணும். ஸோ ஆகையினால சிவ பஞ்சாட்சரி பாட்டு சொல்லுங்கள். நம்ம நேரம் கிடைக்கிறவா சக்தி பஞ்சாட்சரி சேர்த்து சொல்லலாம். ரெண்டுமே வாமதேவ ரிஷி தான். இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் விசிட் பண்ணுங்க, ஒரு கால பூஜையாக பாருங்க, போய் கோவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.